ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் குரு பெயர்ச்சி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு கூட முடிகிறது. ஆக இந்த ஆண்டு 375 நாட்கள் இருக்கிறாங்க. அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா 1/5/2024 முதல் 11/5/2025 வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது இருக்கிறது. இடையில ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அக்டோபர் மாதத்தில் வக்கரமாகிறது. இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க. அந்த தான தர்மங்கள்லாம் குருவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயா இப்போ சொல்லுவாங்க. அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க வருஷ பயிற்சிகள் மற்றும் மாத பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு குரு பெயர்றாரு. எதுலேருந்து? மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு. அவர் சற்றேறக்குறைய எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய ஒரு வருஷம் இருப்பார். அப்போ அப்படின்னு பார்க்கும்போது 1/5/2024 11/5/2025 வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார். அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன பலன்கள் பார்ப்போம். இப்போ இந்த 1/5/2024 மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. மாறின குரு பகவான் 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க. 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கிறாங்க. அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழுது. இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிசாரம் வாங்கி முன்ன போவார். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார். ரிட்ராகேஷன்னாக்க வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள். இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 15/10/2024 11/2/2025 வரலாம். சற்றேறக்குறைய 4 மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு. அப்போ இதில் பார்த்தா 375 நாள் 1/5/2024 11/5/2024 வருது. கிட்டத்தட்ட 375 நாள். அதில் 4 மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு. இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம். அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி எப்படிம்போம் இருக்கிறதுலையே முழு சுபர் குரு அப்படிம்போம். குருவை போல் கொடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார். ஒரு சில ராசிகளுக்கு 3 to 12 மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாரை தவிர கெடுக்க மாட்டார். ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இந்த குரு பெயர்ச்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் நான் வருஷப்படுத்தி சொன்னீங்க. குரு பகவான் இயற்கை சுவர். அவர் எந்த ஒரு கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது. இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தோம்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே 7ஆம் பார்வையாக அதாவது 180 டிகிரி பார்வைகள் இருக்கும். ஆனால் குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. அதனால் குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்தை சுபப்படுத்திடுறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தேன்னா பொதுவாகவே
இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது, மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது, குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு மூக்கு கடலை மாலை போடுறது, அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம், அதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள். அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள். இதை தவிர பார்த்தேனால் மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம். அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணீஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாகும். அது இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும். ஏதோ பார்த்தேன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவானை பொறுத்தவரையிலும் தனகாரகன். பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். அது தவிர வந்து புத்திரகாரகன், குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது. குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம். அதனால் தன் மக்கள் மழலை செல்வம் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுபரனுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் அடியில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா குரு பலன் வந்தாச்சா, கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்குது. அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தனகாரகத்துவம், அதை தவிர புத்திரகாரகத்துவம், அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம். இந்த 3 விஷயமும் வந்து ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், இந்த 9 பாதங்கள் கொண்டது விருச்சிக ராசி நேயர்கள். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இதுவரைக்கு உங்களுடைய இந்த செவ்வாயுடைய வீடாகிய இன்னொரு வீடாகிய மேஷத்தில் குரு பகவான் வந்து இது காலம் வரைக்கும் இருந்துட்டு இருந்தார். இந்த வரக்கூடிய 1/5/2024 அன்னைக்கு மேஷ ராசியில் இருந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறார். இந்த இதில் வந்து அடுத்த வருஷம் 2025 11/5/2025 வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறார். அப்போ அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ சஞ்சாரம் பண்ணுற போது என்னென்னு கேட்டால் அவருடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போது திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் கூடக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா 7ஆம் இடத்துலே இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற போது அதை வந்து குருபலம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது அது வந்து சுக்கிரனுடைய வீடு. அப்போ களத்திரஸ்தானம் 7ஆம் இடம். அப்போ களத்திரஸ்தானத்தில் இவர் குருபலம் பெற்று போய் இருக்கிறதுனால இந்த ஆண்டு வந்து திருமணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருந்து குரு மாறுறதுக்குள்ளே திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய காலமாக அமையும். ரெண்டாவது அவருடைய பார்வையில் வந்து 5, 7, 9 அப்படிங்கிற பார்வைகள்லாம் அவருடைய பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள். அப்போ 5ங்கிறது வந்து உங்களுடைய இது வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ங்கிற போது உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. 9ங்கிறது உங்களுக்கு உண்டான வீரியஸ்தானம் அப்படி தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறார். அப்போது 11, 1, 3 இந்த இடங்களெல்லாம் பார்க்கிறார். இப்போ 1ஆம் இடத்தை பார்க்கறதுனால வந்து இந்த திருமணம் கூடும்னு சொன்னோம். அது போக வந்து 1ங்கிறது வந்து உங்களுடைய ராசியினுடைய இடம். அப்போ ராசியவே பார்க்கறதுனால வந்து மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக அமையக்கூடியது. இந்த 7ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் சூப்பராக இருக்கிறது.
அதுகளை பற்றி உள்ள விவரங்களை ரொம்ப விளக்கமாகவும் விரிவாகவும் நம்முடைய KS ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல, சனி பகவான் 6ஆம் இடத்துல, மறைந்த குருவாக இருந்தாலும் அவர் பார்வை பலத்தில் உங்களுக்கு பண வரவுக்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்காது, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் எதிரிகளிடம் தோல்வி அடையக்கூடிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடத்துல அதிசுவரெலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்ததுன்னா போட்டியில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம். இப்போ பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்துடுறார். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் ஏற்படும்னு சொல்லிட்டா. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நன்மை வரக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் வட்டாரங்கள் மூலியமாக உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயரக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமையக்கூடியதாக இருக்குது. ஏதாவது பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னும் போது 11ஆம் இடம் அப்படின்றது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து 11ஆம் இடத்தை பற்றி சொல்லுவோம். 11ஆம் இடத்தை இவ்வளோ நாள் கேது பகவான் இருந்ததுனால சிறு சிறு பிரச்சனைகள் தடங்கல்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ குரு பகவான் கேது பகவானையும் பார்த்து 11ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நினைத்து நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மூத்த சகோதரத்தின் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 2வது திருமணம் வாய்க்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மருத்துவ சம்பந்தப்பட்டவங்க, இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள், அகாடமிக் சம்பந்தப்பட்டவர்கள், படிக்கக்கூடிய இளைஞர்கள், IAS IPS இந்த மாதிரியான கேட்டகரி படிக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த குரு பெயர்ச்சியில் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எழுத்துப்பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். எழுத்துப்பணின்னு சொல்லக்கூடியது கவிதை நடை, அதை தவிர வந்து செய்யுள் நடை, அதை தவிர வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் இது சொல்கிறா இல்லையா, இந்த மாதிரியான எழுத்து பணிகளை இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர நலபாகம்னு சொல்லக்கூடிய சமையல்கலை வல்லுநர்கள் அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர மருத்துவ சம்பந்தம், இரத்த சம்பந்தம், அதாவது இரத்த சம்பந்தம்னா இரத்த இது வந்து டெஸ்டிங்கு, அதை தவிர இந்த பயோகெமிஸ்ட்ரி லேப்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த லேபரட்டரி வச்சுருக்கிறவா, மெடிக்கல் இது பண்ணுறவங்க, அதாவது இந்த மெடிக்கலினுடைய இந்த க்ளவுஸு அந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான இது பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்களுக்கு திடீர் பணயோகம் வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர் பணவரவு வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல போய் வந்து உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால 5ஆம் அதிபதியே நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. 5, 7 சம்பந்தம் வர்றதுனால காதல் வயப்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5, 7, 11 வரப்போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் பெற்றோர்களை மீறி அந்த காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. அதாவது ஆர்கனைஸ்டு லவ்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். பொதுவாகவே இப்போ பார்த்தாலேனா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலும் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனாலும் என்னென்ன மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுடைய ஐயா அரியரசர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. எப்பொழுதுமே நம்மளுடைய ராசியை குரு பகவான் பார்த்தாக்க சுயமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ சுயமுயற்சி இல்லாமல் 6ஆம் இடத்துல குரு இருந்ததுனால சுணக்கமாகவே இருந்துகிட்டு இருந்தீங்க. எடுக்கலாமா வேண்டாமா, முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனையிலேயே இருந்துகிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த பெரிய பிரச்சனையிலேருந்து தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த குரு பயிற்சி. ராசியை குரு பார்க்கும்போது சுயமுயற்சிகள் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒன்று.
சரி, அடுத்தது அவர் அதை மட்டும்தான் பார்க்குறாரா அப்படின்னாக்க, பிரகஸ்பதியான குரு 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் முயற்சி ஸ்தானம். அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஜெயமாகும். இதுவரை அடிமை தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சுய தொழில் புரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சரி, என்ன விதமான தொழில்கள் உண்டாகும் அப்படின்னாக்க, இந்த ஜாதகத்திற்கு 3ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய மகரம். அப்போ இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் தொடர்புடைய புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீர், பால், ஐஸ்கிரீம் இதை மாதிரி எடுக்கக்கூடியவங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் அனுகூலமாக இருக்குமா? கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும். திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நட்பு வட்டாரம், கலத்திரபாவம் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் வர விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எதனால் நமக்கு இந்த இதுவாகிட்டு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வர்றதுனால இந்த 1/5/2024லேருந்து 11/5/2025க்குள்ளார கண்டிப்பாக திருமணம் தடைகள் விலகி கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதே போல் ஆண்களாக இருந்தால், விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்களாக இருந்தால் வீரியஸ்தானம் நல்லபடியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதி குரு கண்டிப்பாக செய்து கொடுப்பாரா? கண்டிப்பாக செய்து கொடுப்பார். என்ன ஒன்று அப்படின்னாக்க, அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 4ல் சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் அம்மாவோட உடம்புல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும்னே சொல்லலாம். அர்த்தாசிரம சனி மட்டும்தான். சரி சாமி, இதை தவிர தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியாக இல்லாத ஜாதகர்களுக்கு என்ன கோயிலுக்கு போனால் சரணாகதி அடைஞ்சால் பிரச்சனையை விட்டு விடுபட முடியும் அப்படின்ற எளிய பரிகாரங்களையும், என்ன கோயிலுக்கு என்ன கிழமையில் போகணுன்றதையும் நம்ம ஐயா சக்தி சோம ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப அற்புதமாக, தெளிவாக, விளக்கமாக, விவரமாக சொன்னீங்க 2 பேருமே. இருந்தாலும் இவங்களுக்கு இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய சிறப்பாக சொல்ல முடியாது. அதேமாரி 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பாக இருந்த போதிலும் கூட, அவருடைய பார்வை பலங்களும் சரியாக இருந்த போதிலும், உங்களுடைய ஜாதக ரீதியாக அதில் இருக்கக்கூடிய இப்போ தற்காலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லாமல் வரும் பொழுது இந்த கோச்சாரம் வேலை செய்வதில்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் அம்பத்தூருக்கு பக்கத்தில் பாடின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது. அந்த பாடியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் திருவழிதாயம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னிதானமே இருக்கிறது. அங்கே சிவஸ்தலம் அது. அந்த சிவஸ்தலத்தில் இவருக்கு தனி சன்னிதானமே இருக்கிறதுனால அங்கே நீங்கள் போய் வியாழக்கிழமைகளில் போய் அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணிவிட்டு, வியாழக்கிழமை இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக தெளிவாக விசேஷமாக பண்ணுறாங்க. அங்கே நிறைய பக்தர்கள் வர்றாங்க. அதில் அபிஷேகத்துக்கு உங்களால் கொடுக்க முடிஞ்சு அபிஷேகம் பண்ணலாம், இல்லைன்னா அர்ச்சனை பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிங்க. அதை அங்கே போய் பண்ணிட்டு வர்றதும் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதேமாரி அவருக்கு மஞ்சள் நிறம் அவருக்கு ரொம்ப மிக பிடிச்ச நிறம். அவருடைய வஸ்திரமே மஞ்சள் நிறம் தான் அணிஞ்சிருப்பார். அப்போ அதனால் ஏழை எளிய மக்களுக்கும் ஏழை பிராமணர்களாக இருக்கிறவங்களுக்கும் தான தர்மமாக அந்த மஞ்சள் வஸ்திரத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா, புடவையோ வேஷ்டியோ இதெல்லாம் தான தர்மங்களாக நீங்கள் பண்ணுற போது உங்களுக்கு வரக்கூடிய இதில் வரக்கூடிய தீமைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த தர்மத்தினால் உங்களுடைய தலை காக்கப்படும். அதனால் நல்ல விதமாகவே அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கோச்சார ரீதியில் நல்லா இருக்கிறதுனால, அந்த ஜாதக ரீதியில் கெடுதலாக இருந்தாலும் இது மாறிடும். அதனால் இதுகளை பண்ணுறது ரொம்ப அவசியமாக செய்ய வேண்டியது. அதை நீங்கள் எவ்வளவு பண்ணுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லாயிருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க.
ஐயா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொன்னான குரு பயிற்சியாக இருக்க போகிறது. சப்தமத்தில் வந்து குரு பகவான் வர்றது பெரிய ஏற்றம். குருபலன் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். அவருடைய அதாவது தசாபுக்தியை பேஸ் பண்ணி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார். அதனால் 2வது திருமணம் பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து உங்களுடைய திங்கிங், அதாவது பார்த்தீங்களேனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றி காணக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும். இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸின் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி அதீதமான பணம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான உடல் நிலையில் ஏற்றமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய குரு பெயர்ச்சி, பொன்னான குரு பெயர்ச்சின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.